சென்றுள்ள பிரதமர் மோடி சர்தார் வல்லபாய் பட்டேலின் குடும்பத்தினரை சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து பட்டேல் நினைவு நாணயம், தபால் தலையையும் வெளியிட்டார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தொண்டர்களை சந்திப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது, அவர்களின் உற்சாகம் சக்தியூட்டுகிறது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். ரஷ்யா, சீனா போன்ற பிற நாடுகள் தங்கள் அணு ஆயுதங்களை சோதித்து வருவதால் தங்கள் அணு ஆயுதங்களை சோதிக்க துவங்குமாறு ராணுவத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா முழுமையாக நிறுத்திவிட்டதாக ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் மீண்டும் எண்ணெய் வாங்குவதை குறைப்பதில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டுள்ளது என பேசியுள்ளார். மோந்தா புயலால் ஆந்திராவில் 5265 கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது என அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸ் மனைவி ராணி கமிலாவுடன் லண்டனில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சுவாமி நாராயண் கோயில் 30ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்று சிறப்பு வழிபாடு செய்தார். பூட்டான் சென்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமானம் மோசமான வானிலை காரணமாக மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அவர் பத்திரமாக ஓட்டல் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான நமது தற்போதைய வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு ஜெர்மனியும் முக்கியமானது. ஜெர்மனியில் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவை முன்னிட்டு கோயில் வளாகம் தங்க நிறத்தில் மின்னொளியில் மின்னுகிறது. காஞ்சிபுரம் அருகே காரை கடத்தி கத்திமுனையில் 4.5 கோடி ரூபாய் கொள்ளையடித்து கேரள மாநிலத்தை சேர்ந்த 5 பேரிடம் இருந்து 123 சவரன் தங்க நகைகளும் 13 லட்சம் ரூபாய் பணத்தையும் போலீசார் மீட்டனர். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி முன்னெடுப்பிற்காக 40 நாட்கள் ஆற்றும் பணி மீண்டும் தலைவர் ஸ்டாலினை முதல்வராவதற்கான பணியாக அமையும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. வீடுகளுக்கு முதல் 100 யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் 2.70 இருந்த மின் கட்டணம் தற்போது ரூபாய் 2.90 உயர்த்தப்பட்டுள்ளது. போலீசில் திறம்பட பணியாற்றி சிங்கம் என பெயரெடுத்துள்ள 2 அதிகாரிகள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பீகார் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகின்றனர். புதுக்கோட்டை மல்லாங்குடியில் குடும்ப தகராறில் 2 மகள்களுடன் சேர்ந்து கணவனை கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலை செய்து வீட்டின் கழிப்பறை அருகே புதைத்த மனைவி, மகள்கள் கைது செய்யப்பட்டனர். சுப்ரீம் கோர்ட்டின் 53வது தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதி சூரியகாந்தை நியமித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்துள்ளார். நவம்பர் 24ஆம் தேதி பதவியேற்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் 2ஆம் கட்ட விசாரணையை சிபிஐ உயர் அதிகாரிகள் துவக்கியுள்ளனர். கரூர் சுற்றுலா மாளிகையில் டவுன் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணனிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். ஆண்டுதோறும் 25 மில்லியன் மெட்ரிக் டன் அமெரிக்க சோயாபீன்களை வாங்க சீனா ஒப்புக்கொண்டுள்ளது என அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்தார். ஆந்திர விஜயவாடா பிரகாசம் அணையிலிருந்து 2ஆம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டு 5.67 லட்சம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வருகின்றனர். தினகரன், பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் 3 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றால் மகிழ்ச்சி அடைய வேண்டியதுதானே என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். ககன்யான் திட்டம் மிகப்பெரிய சாதனையாக இருக்கும். 2028ஆம் ஆண்டுக்குள் அது சாத்தியம் என நம்புகிறேன் என விஞ்ஞானி நம்பி நாராயணன் தெரிவித்தார். வாக்காளர் சிறப்பு திருத்தத்தில் முஸ்லிம்களை நீக்கிவிட்டு வடமாநில தொழிலாளர்களை சேர்த்து விடுவார்கள் என்ற அச்சம் உள்ளது என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். இந்தியாவின் 90வது மற்றும் தமிழகத்தின் 35வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமை சென்னையை சேர்ந்த 16 வயதான இளம்பருதி என்ற மாணவருக்கு கிடைத்துள்ளது. இளம்பருதிக்கு துணை முதல்வர் உதயநிதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுடன் மோதவுள்ளது. கவின் நடித்த கிஸ் படத்தின் OTT ரிலீஸ் குறித்த அப்டேட் வெளியாகியுள்ளது. படம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி ZEE5 தளத்தில் வெளியாக உள்ளது. தி கேர்ள் ஃப்ரெண்ட் பட விழாவில் பேசிய நடிகை ராஷ்மிகா, அலுவலகங்கள் போல் சினிமாவிலும் 8 மணி நேர வேலை வேண்டும். அதிக வேலை நம் வாழ்க்கை, உடல் நலத்தை கெடுக்கிறது என பேசியுள்ளார். இந்தியாவின் சமூக மற்றும் அரசியல் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய மாபெரும் ஆளுமையான முத்துராமலிங்க தேவருக்கு புனிதமான குருபூஜையின் போது அஞ்சலி செலுத்துகிறேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரின் புகைப்படங்களை வணங்கி பார்வையிட்டார். முத்துராமலிங்க தேவரின் 118வது குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முதல்வர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார்.
பசும்பொன்னில் 3 கோடி ரூபாயில் தேவர் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 1974இல் பசும்பொன் தேவர் மணிமண்டபத்தை கட்டிக் கொடுத்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். பசும்பொன் சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்குவதற்கு மத்திய அரசிடம் தமிழக அரசு முன்மொழியும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரிடம் கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் ஆகியோர் ஒன்றாக மரியாதை செய்தனர். மதுரையில் இருந்து பசும்பொன்னுக்கு ஒரே காரில் ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் பயணம் செய்தனர். இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் பூசாரிகளை கன்னத்தில் அறைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பனையூரில் உள்ள தாவைக்க அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் விஜய் முத்துராமலிங்க தேவர் படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றவர், ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக தமது வாழ்நாள் முழுதும் பாடுபட்டவர் முத்துராமலிங்க தேவர் என தாவைக்க தலைவர் விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். 2021 சட்டசபை தேர்தலில் துரோகிகளால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. எத்தனை எட்டப்பர்கள் துரோகிகள் வந்தாலும் அதிமுகவை வீழ்த்த முடியாது என பழனிசாமி தெரிவித்தார். தாவேகாவுடன் கூட்டணி குறித்து நாங்கள் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அவர்களும் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்க்கட்சிகள்தான் பயப்பட வேண்டும். ஆனால் SIR என்ற வார்த்தையை கேட்டாலே திமுக பயப்படுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகியோர் ஒரே காரில் சென்றது குறித்த கேள்விக்கு பதிலளித்த நைனா நாகேந்திரன், பழைய நண்பர்கள் ஒன்றாக சென்றிருப்பார்கள் என கூறினார். போதிய மருத்துவ வசதியின்றி அப்பாவி மக்கள் மடிந்து வரும் வேளையில் உலகமே போற்றும் மருத்துவ கட்டமைப்பு இது என போலியாக பெருமிதம் கொள்ள முதல்வர் ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள் இடைநிற்றல் சதவீதம் அதிகரித்து இருப்பதன் மூலம் கல்வித்துறையில் தமிழகத்தை மிகவும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளியுள்ளது திமுக அரசு என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். ஆளுங்கட்சியான திமுகவை தோற்கடிக்க எல்லோரும் இணைய வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வலியுறுத்தியுள்ளார். கதர் சட்டை அணிந்த முத்துராமலிங்க தேவருக்கு தங்க கவசம் அணிவிப்பதை எதிர்க்கிறேன் என சீமான் கூறியுள்ளார். SIR தொடர்பாக நவம்பர் 2 நடக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமாறு பாமக நிறுவனர் ராமதாசுக்கு திமுக நேரில் அழைப்பு விடுத்துள்ளது. லட்சக்கணக்கான தமிழர்கள் மனதில் தமிழ் உணர்ச்சியை ஊட்டியவர் சீமான். இனி எங்கள் பயணம் தொடரும், ஒற்றுமையாக பயணிப்போம் என வைகோ கூறினார். சென்னையில் இன்று காலை தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1800 குறைந்த நிலையில் மாலையில் ரூபாய் 1600 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 90,400க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் ரூபாய் 11,300க்கு விற்கப்படுகிறது. வங்கக்கடலில் அடுத்தடுத்த தொடர் நிகழ்வுகளும் வலுவான புயலும் உருவாக வாய்ப்பு உள்ளது என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கூறினர். பசும்பொன் தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பசும்பொன்னில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி மற்றும் 63ஆம் ஆண்டு குரு பூஜையையொட்டி மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு முதல்வர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மருதுபாண்டியர்களின் 224வது குரு பூஜை விழாவையொட்டி மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள அவர்களது சிலைக்கு முதல்வர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முத்துராமலிங்க தேவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பது அறியாமையை காட்டுகிறது. அவர் எப்போதும் அனைத்து சமுதாயத்திற்கானவர். தேவர் சத்தியத்தை கடைபிடித்த சித்தர் என துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் கூறினார். பீகார் தேர்தலில் ஓட்டுகளை பெறுவதற்காக காங்கிரஸ் RJD தலைவர்கள் என்னை அவமரியாதை செய்துவிட்டார்கள் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என NIA தகவல் தெரிவித்துள்ளது. டெல்லியில் காற்றின் தர குறியீடு 359 ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்னும் மோசமான நிலையை எட்டியது. மக்கள் வீட்டிலேயே முடங்கினர். பீகார் மாநிலத்தில் பிரச்சாரம் சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியது போல் பீகாரில் சீதைக்கு கோவில் கட்டப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் 77,000 பேர் ஈடுபட உள்ளனர். வீடு வீடாக சென்று 3 முறை வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது.
இந்தியாவுக்கு அரிய தாதுக்களை ஏற்றுமதி செய்யும் வகையில் இந்திய நிறுவனங்களுக்கு சீனா உரிமம் வழங்கியது. மின் வாகனங்கள், ஸ்மார்ட் போன்கள் போன்ற உயர் தொழில்நுட்ப பொருட்களின் உற்பத்திக்கு அரிய பூமி தாதுக்கள் மிக அவசியம். மும்பை அருகே 17 குழந்தைகளை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த யூடியூபர் ரோஹித்தை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். குழந்தைகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக ராகுல் மீது தேர்தல் கமிஷனில் பாரதிய ஜனதா புகார் அளித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளில் ஊட்டச்சத்து முதல் டாஸ்மாக் வரை பல கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது. கொள்ளையடித்து பல லட்சம் கோடி ரூபாயை சுருட்டுவதுதான் திருட்டு திராவிட மாடல் ஆட்சி என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார். கேரளாவின் அரசின் எந்த திட்டத்திலும் பயனாளியாக இல்லாத 31.34 லட்சம் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என முதல்வர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். தென் தமிழகத்தை மையமாக கொண்டு வாழக்கூடிய முக்குலத்தோர் மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் தனித்தனி இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வலியுறுத்தினார். நேதாஜியின் மறு உருவமாக முத்துராமலிங்க தேவர் விளங்கினார். முத்துராமலிங்க தேவரின் புகழ் விண்ணுலகம் உள்ள வரையில் நிலைத்து நிற்கும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். காரைக்கால் கடற்கரை சாலையில் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள புதுச்சேரி விடுதலை தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் காவல்துறை அணிவகுப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒத்திகை பார்க்கப்பட்டன. மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிக்காக 100க்கும் மேற்பட்ட சிபிஎம் கட்சியினர் உடல் தானம் செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளனர். இறந்த பின் தங்களது உடலை ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ள மருத்துவக் கல்லூரி டீனிடம் விண்ணப்ப படிவம் அளித்தனர். பணம் கொடுத்தால்தான் அரசு பணி என்ற அளவுக்கு இளைஞர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகி உள்ளது. நாட்டில் ஊழல் புரையோடு இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நகராட்சி துறை அமைச்சர் கே.என். நேருவின் துறையிலேயே ரூபாய் 880 கோடி அளவில் இமாலய அளவில் மெகா ஊழல் நடந்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். பிரதமர் மோடி குறித்து ராகுலின் கருத்தால் காங்கிரஸ் பின்னடைவை சந்தித்து வருவதாக பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஆண்டுக்கு 42 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக முதல்வர் ஸ்டாலின் கூறுவது பச்சை பொய் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விவசாயிகள் சாலையில் நெல்லை குவித்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிய ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மாநில ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நகராட்சி நிர்வாக பணி நியமனத்தில் நடந்த ஊழல் குறித்து தமிழக காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளிவராது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். துரோகிகளால் தான் 2021 சட்டசபை தேர்தலில் தோற்றோம் என பழனிசாமி கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஓ. பன்னீர்செல்வம், யாரால் அதிமுக தோற்றது என்பது மக்களுக்கு தெரியும் என கூறினார். திருவள்ளூர் பேரம்பாக்கத்தில் மழையினால் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிலம்பரசன் மின்சாரம் தாக்கி மரணமடைந்தார். அவருக்கு வயது 38. மப்பீடு போலீசார் விசாரிக்கின்றனர். திருவள்ளூர் அருகே 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை புல்லட்டின் கடத்திச் சென்ற நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த மைக்கேல் நம்பி என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். விசாரணை நடக்கிறது. சென்னை ஆதம்பாக்கம் ராமகிருஷ்ணா நகரில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் சசிபாலா என்பவர் பலியானார். இவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் முன்னாள் தலைமை மருத்துவர் ஆனந்த் பிரதாப்பின் மனைவி ஆவார். தீ விபத்தில் சிக்கிய ஆனந்த் பிரதாப், அவரது மகன் ரோஹித், மகள் பூஜா ஆகியோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். வால்பாறைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் பெற வேண்டும். சுற்றுலா பயணிகளிடம் ஆழியார் சோதனை சாவடி அருகே நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படும். இ-பாஸ் பெற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். ராமேஸ்வரத்திலிருந்து 100 விசைப்படகுகளில் 303 மீனவர்கள் பாக்சலசந்தி கடலில் மீன்பிடித்தனர். அப்போது ரோந்து படகில் வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் துப்பாக்கியை காட்டி விரட்டியடித்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள பைத்தாம்பாடி வயல் பகுதியில் 1200 ஆண்டுகள் பழமையான பல்லவர் கால சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையில் கலந்து கொண்டு மரியாதை செலுத்திய நடிகர் கருணாஸ் தமிழர்கள் அதிமுக பாரதிய ஜனதாவிடம் உஷாராக இருக்க வேண்டும் என்று கூறினார். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வால்பாறை சின்னக்கல்லாரில் 6 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. பர்லியாறு எஸ்டேட், சோலையாறு, வால்பாறையில் தலா 3 சென்டிமீட்டர், சின்கோனா, குண்டாறு அணையில் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.
திருச்சி மாவட்டத்தில் 2024-25 +2 முடித்த 98% மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்ந்து சாதனை படைத்துள்ளதாக மாவட்ட கலெக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகராட்சியில் நடந்த நகரமன்ற கூட்டத்தில் பேசிய கவுன்சிலர் முகமது காதர், நாங்கள் நகராட்சியில் முறையாக கொடுக்கும் மனுக்களுக்கு மரியாதையும் தரவில்லை, திமுக-காரர்கள் மதிக்கப்படவில்லை என்றும் சொன்னார். தமிழகத்தில் காஞ்சிபுரம் மற்றும் மதுரையில் மேலும் 2 சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் நிறுவனம் விண்ணப்பம் அளித்துள்ளது. அதன்படி புதிய ஏர்போர்ட் அமையவுள்ள பரந்தூருக்கு அருகில் 530 கோடியில் காஞ்சிபுரம் சிப்காட் தொழில் பூங்கா அமைய உள்ளது. நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் தனக்கு வீட்டு வாடகை, மருத்துவ செலவு மற்றும் இதர செலவு என மாத பராமரிப்பு தொகையாக மாதம்பட்டி ரங்கராஜ் ரூபாய் 6.5 லட்சம் வழங்க வேண்டும் என ஜாய் கிறிசல்டா சென்னை குடும்பநல கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் பசுமை பூங்கா, நீர்நிலைகள் அமைக்கும் பணியை அரசு தொடரலாம் என ஹைகோர்ட் வழங்கிய உத்தரவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தலையிட மறுப்பு தெரிவித்துவிட்டது. சென்னையில் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. கழுத்து பட்டையின்றி செல்ல பிராணிகளை அழைத்து சென்றால் உரிமையாளருக்கு ரூபாய் 500 அபராதம் விதிக்கப்படும். தமிழகத்தில் நவம்பர் 4ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 41% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இயல்பான நிலையில் 165.2 மில்லிமீட்டர் மழை பொழியும் நிலையில் இன்று வரை 233.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. ஹோசூர் அருகே சிச்சிருக்கானப்பள்ளி கிராமத்தில் உள்ள பேட்டரி தொழிற்சாலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். நெல்லூரில் உள்ள சங்கம் தடுப்பணையில் மோத இருந்த படகுகளை பேரிடர் குழுவினர் மீட்டனர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அருப்புக்கோட்டையில் இருந்த பசும்பொன்னுக்கு புறப்பட்ட இளைஞர்கள் கார்களின் மேல் அமர்ந்து கூச்சலிட்டபடி சென்றனர். போலீசாரின் கண்முன்னே இளைஞர்கள் அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். கடந்த 3 ஆண்டுகளாகவே கேதார்நாத் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு கேதார்நாத்துக்கு 17.68 லட்சம் பக்தர்களும், பத்ரிநாத் கோவிலுக்கு 14.15 லட்சம் பக்தர்களும் வந்துள்ளனர். மயிலாடுதுறை மன்னிப்பள்ளம் ஆதி வைத்தியநாத கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு முருகன் திருக்கல்யாணம் உற்சவம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். தொடர்ந்து விடையாற்றி உற்சவம் நடைபெற்றது. திருப்பதியில் நடைபெறும் புஷ்பயாகத்திற்கான பிரம்மாண்டமான மலர் ஊர்வலம் இன்று நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் மலையப்ப சுவாமிக்கு திருமஞ்சனம் நடந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு 9 டன் மலர்களால் புஷ்ப யாகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசார் நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். 32 ஆவணங்கள் மற்றும் 83 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். கோவை கஞ்சப்பள்ளியைச் சேர்ந்த லோகேந்திரனை கொலை செய்ய முயன்ற மனைவி ஜாய் மெட்டில்டா கள்ளக்காதலன் நாகேஷை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் 7 மாதங்களுக்கு முன்பு லோகேந்திரனின் பாட்டி மயிலாத்தாளை இருவரும் கொன்றது தெரியவந்தது. திருப்பத்தூர் நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் அருகே தொழிலதிபர் சிவகுமார், வாணி தம்பதி வீட்டில் இருந்தபோது திடீரென வீடு புகுந்த கொள்ளையர்கள் இருவரையும் தாக்கி 7 சவரன் தங்க நகையை திருடி தப்பினர். நாற்றம்பள்ளி போலீசார் விசாரிக்கின்றனர். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து சந்திரகாந்த் பண்டிட் விலகிய நிலையில் புதிய தலைமை பயிற்சியாளராக அபிஷேக் நாயர் நியமிக்கப்பட்டுள்ளார். காயத்திலிருந்து நாளுக்கு நாள் படிப்படியாக குணமடைந்து வருகிறேன் என இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர் கூறியுள்ளார். சீன பொருட்களுக்கு எதிராக கூடுதல் வரி விதித்த நிலையில் அதிபர் ஜின்பிங்கை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்தித்தார். தென்கொரியாவின் புசான் நகரில் நடைபெற்று வரும் இந்த சந்திப்பின் முடிவில் இரு நாடுகளிடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உருவான மெலிசா புயல் 170 ஆண்டுகளில் இல்லாத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளதாக கரிபியன் நாடுகள் தெரிவித்துள்ளன. அணு ஆயுதங்களை பயன்படுத்தி வரம்பில்லாத தூரம் செல்லும் நீர்மூழ்கி ட்ரோன் போசிடான் சூப்பர் டார்பிடோ வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டதாக ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்தார். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் அந்நாட்டு ராணுவ வீரர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் பயங்கரவாதிகள் 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மற்ற நாடுகளின் சோதனை திட்டங்கள் காரணமாக அமெரிக்காவும் அணு ஆயுத சோதனையை உடனடியாக தொடங்கும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது பெரும் அழிவு சக்திதான் என்றாலும் இதை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்றார். AI தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய போர் விமானத்தை அமெரிக்கா உருவாக்கியுள்ளது.
XQ-580A வால்கைரி எனப்படும் இந்த ஃபைட்டர் ஜெட் விமானி இல்லாமல் இயங்கும். இதற்கு ரன்வே தேவையில்லை. நிலத்திலிருந்து நேரடியாக புறப்படும். இது உலகின் முதல் AI போர் விமானமாகும். சீன பொருட்களுக்கான இறக்குமதி வரி 57%லிருந்து 47%ஆக குறைக்கப்படும். பேச்சுவார்த்தைக்காக அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சீனா செல்கிறேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 2790 இந்தியர்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. விஷ்ணு விஷால் தயாரித்து நடித்துள்ள ஆரியன் படம் தமிழ், தெலுங்கு, மலையாளத்தில் நாளை வெளியாகிறது. ஆனால் தெலுங்கில் பாகுபலி தி எபிக் மற்றும் ரவிதேஜாவின் மாஸ் ஜாத்ரா படங்கள் வெளியாவதால் தெலுங்கில் மட்டும் ஆரியன் நவம்பர் 7 ரிலீஸ் ஆகும் என அறிவித்துள்ளார் விஷ்ணு விஷால். சினிமாவில் 50 ஆண்டுகளாக பயணித்து வரும் ரஜினி தற்போது ஜெயிலர் 2வில் நடிக்கிறார். அடுத்து சுந்தர் சி படத்திலும் அதற்கடுத்து கமலுடனும் ஒரு படத்தில் இணைகிறார். கமல் படத்துடன் ரஜினி சினிமாவிற்கு முழுக்கு போடுவதாக செய்தி பரவுகிறது. இது பற்றி விசாரித்த போது அது வதந்தி என்றனர். விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்த சக்தி திருமகன் படத்தின் கதை என்னுடையது என சுபாஷ் சந்தர் என்பவர் அவரது ஃபேஸ்புக்கில் நீண்ட பதிவு போட்டுள்ளார். இதை மறுத்து விளக்கமளித்துள்ள இப்பட இயக்குனரான அருண் பிரபு இந்த கதையை தான் 2014லேயே உருவாக்கியதாக குறிப்பிட்டுள்ளார். கொரியன் சினிமாவில் ஆக்ஷன் படங்களில் குறிப்பாக டானாக நடித்து உலக அளவில் பிரபலமானவர் மாடோங் சியோக் எனும் டான்லி. நீண்ட காலமாகவே இவர் இந்திய படங்களில் நடிப்பதாக செய்தி வந்தது. இப்போது சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் உருவாகும் ஸ்பிரிட் படத்தின் மூலம் இவர் அறிமுகமாகிறாராம். வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் நடிக்கிறார். டைம் டிராவலை வைத்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக உருவாகிறது. படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் நடக்கின்றன. இதில் நாயகியாக மிருணால் தாக்கூரை நடிக்க வைக்க பேசி வந்தனர். ஆனால் நடக்கவில்லை. இதனால் கல்யாணி பிரியதர்ஷனை நடிக்க வைக்கின்றனர். இவர் ஏற்கனவே வெங்கட் பிரபுவின் மாநாடு மற்றும் சிவகார்த்திகேயனின் ஹீரோ படங்களில் நடித்தார்.